வணக்கம். புதுச்சேரி சாரம் எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கியினை புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை வழங்கினார். மேலும் புதுச்சேரி கல்வித்துறையால் வழங்கப்படும் மாணவர்களுக்கான அடையாள அட்டையும் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக உடனிருந்தனர். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியில் தவழும் குழந்தையாக இருந்து வருகிறார் என்று புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி விமர்சித்துள்ளார். இடஒதுக்கீடு குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது. பிஜேபி ஓபிசி அணி தலைவர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பிஜேபி தலைவர் செல்வ கணபதி கண்டன உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், ராகுல் காந்தி வெளிநாடு செல்லும் போதெல்லாம் இடஒதுக்கீடு குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் தவழும் குழந்தையாகவே இருந்து வருகிறார். என்ன பேசுவது என்று தெரியாமல் அவர் பேசுவதாக கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த பல்வேறு அணியினர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளரும் பிரபல ரவுடியுமான டி. பாபுவை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட சானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாபு என்கிற டி. பாபு. பிரபல ரவுடியான இவர் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்தார். பாபு மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் இவர் ரவுடி தொழிலை கைவிட்டுவிட்டு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் உள்ள கம்பெனிக்கு டீ கான்ட்ராக்ட் எடுத்து காலை மாலை என இருவேளை அங்குள்ள கம்பெனிகளுக்கு டீ சப்ளை செய்து வந்தார். இந்த நிலையில் இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு பைக்கில் சென்று டீ கொடுக்க பாபு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் பாபுவை சரமாரியாக வெட்டியது. இதில் தலை சிதைந்து ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பாபு சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த ரவுடி ரங்கராஜ் என்பவருக்கும் பாபுவுக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரங்கராஜ் தனது கூட்டாளியுடன் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதில் தப்பி ஓடிய 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச டேப் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், பொது தேர்வில் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் 90% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதற்கு ஆசிரியர்கள் தான் காரணம். மாணவர்களுக்கு படிப்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் அரசு செய்து வருகிறது. இதற்காகத்தான் கல்வித்துறைக்கு மட்டும் அதிக நிதி ஒதுக்கப்படுகிறது. +1, +2 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கியது போல் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப் வழங்க ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். போக்குவரத்து விதிமீறல்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் செலுத்தாதவர்கள் மீது கோர்ட் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி போக்குவரத்து தலைமையக எஸ்பி செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து போலீஸ் துறையினரால் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக கடந்த 2022, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் போக்குவரத்து விதிமீறியவர்கள் மீது செல்லான் ஸ்பாட் ஃபைன் இயந்திரம் மூலம் போக்குவரத்து விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனை ஆன்லைன் மூலம் செலுத்தும்படி அனைவரின் மொபைல்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றில் பலர் இதுநாள் வரை குறிப்பிட்ட அபராத தொகையை செலுத்தாமல் உள்ளனர். அவர்கள் அனைவரும் வரும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வரும் 7ஆம் தேதி வரையில் புதுச்சேரியில் உள்ள சம்பந்தப்பட்ட 4 போக்குவரத்து போலீஸ் நிலையங்களிலோ அல்லது https://echellan.parivan.gov.in என்ற ஆன்லைன் முறையிலோ செலுத்தலாம். அவ்வாறு அபராத தொகை செலுத்தாதவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை மற்றும் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து மற்றும் இடைக்கால தடை செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து மற்றும் புகையடிக்க வேண்டும். மழைக்காலம் வருவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் அதே சமயம் டெங்கு பரவாமல் தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வணிக வரித்துறை கருத்தரங்க கூடத்தில் நேற்று நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். இதில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன், சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குநர் டாக்டர் செவ்வேல், பிசிஆர்சி விஞ்ஞானி ஸ்ரீராம், சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் அரியாங்குப்பம், நெட்டப்பாக்கம், மண்ணாடிப்பட்டு, பாகூர் மற்றும் வில்லியனூர் ஆகிய கொம்யூன் பஞ்சாயத்துகளின் ஆணையர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் தொடர்புடைய பிற துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதல்வருக்கு அதிகாரிகள் விளக்கி கூறினர். அப்பொழுது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 70,000 வீடுகளில் கொசு மருந்து அடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 45,000 வீடுகளுக்கும், காரைக்காலில் 15,000 வீடுகளுக்கும், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் தலா 5,000 வீடுகளுக்கும் கொசு மருந்துகள் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தவிர கண்காணிப்பு மருத்துவமனைகளிலும் போதிய மருந்து, ரத்தம் மற்றும் கொசு வலைகளுடன் டெங்கு வார்டு உள்ளது. அனைத்து கண்காணிப்பு மருத்துவமனைகளிலும் போதுமான எண்ணிக்கையிலான என்எஸ் சோதனை கருவிகள் இருப்பில் உள்ளன. அதுபோல் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு லார்வா எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள புகை இயந்திரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வழங்கப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இவற்றை முதல்வர் ரங்கசாமி கேட்டறிந்த பிறகு புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணியையும் தீவிரப்படுத்த வேண்டும். மேலும் எம்எல்ஏக்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறிப்பிடும் இடங்களில் கொசு மருந்து மற்றும் புகை தெளிக்கும் பணியை உள்ளாட்சி மற்றும் சுகாதாரத்துறைகள் மேற்கொள்ள வேண்டும். மழைக்காலம் வரவுள்ளதால் அதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை தடுப்பதற்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திடீரென்று உடல்நலக் குறைவு காரணமாக முளக்குளத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இதில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தங்கம் விலை நேற்று கிராமுக்கு ரூபாய் 60 உயர்ந்து கிராம் ரூபாய் 7060க்கும் சவரனுக்கு 480 உயர்ந்து 56,480க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 1 கிராம் தங்கம் 7000 கடந்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சர்வதேச சந்தை வர்த்தகத்தின் அடிப்படையில் தங்கம் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டின் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் புதிய உச்சத்தை தொட்ட நிலையில் அதன் பிறகு ஏற்ற இறக்கங்களுடன் இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் தங்கம் மார்க்கெட் வரலாற்றில் முதன்முறையாக கிராம் ரூபாய் 7000 தொட்ட நிலையில் நேற்றும் தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 உயர்ந்து மீண்டும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அதாவது கிராம் 7060க்கும் சவரனுக்கு 480 உயர்ந்து சவரன் ரூபாய் 56,480க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 5 நாட்களில் மட்டும் கிராமுக்கு ரூபாய் 175ம் சவரனுக்கு ரூபாய் 1400 விலை உயர்ந்துள்ளது. வரலாறு காணாத இந்த தொடர் விலையேற்றம் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயிலும் நுண்கலைத்துறை மாணவ மாணவிகள் நேற்று காலை வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாணவ மாணவிகள் கையில் பதாகைகள் ஏந்தி பல்கலைக்கூடத்திற்கு தனி முதல்வர் வேண்டும், கலை மற்றும் கைவினை கல்லூரியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாக மாற்றக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி பொறுப்பு முதல்வர் அன்னபூர்ணாவிடம் மனு அளித்தனர். அதில் கடந்த 20 ஆண்டுகளாக புதுச்சேரியில் நுண்கலை தொழில்நுட்ப படிப்பு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அங்கீகாரம் பெற்று நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பான கலை மற்றும் கைவினை படிப்புக்கு AICTE ஏற்பு மற்றும் அனுமதி பெறுவதை உறுதிப்படுத்த வேண்டும். நுண்கலை துறை மற்றும் நிகழ்கலை துறை என இரண்டாக பிரிக்க வேண்டும். அதிக அளவில் மாணவர்களை கொண்ட நுண்கலை துறைக்கு தனியாக முதல்வரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காரைக்காலில் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக OBC அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இடஒதுக்கீடு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக கூறி இதற்கு கண்டனம் தெரிவித்து மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் பாஜக OBC அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட OBC அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், முன்னாள் மாவட்ட தலைவர் சேனாதிபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாஜக முன்னாள் மாநில துணைத் தலைவர் அருள்முருகன் கண்டன உரையாற்றினார். இதில் பாஜக OBC அணி மாநில செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிடத்தை அமைச்சர்கள் சாய் சரவணன்குமார், திருமுருகன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அரசு கிளை நூலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூலகத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலை பண்பாட்டுத்துறை அரசு செயலர் நெடுஞ்செழியன், இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் வேலை வாய்ப்பு வழிகாட்டி புத்தகங்களுக்கான பிரிவு, வலைதள உலாவுதல் பிரிவு, பெண்கள் படிப்பதற்கான புத்தகங்கள், சிறுவர் பிரிவு பாட புத்தகங்கள், நாவல்கள் மற்றும் சிறுகதை புத்தகங்கள், கணினி வாயிலாக போட்டித் தேர்வு புத்தகங்கள், புத்தகங்களை படிக்கும் வசதி என ஏராளமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தாங்கள் வசிக்கும் வீடு அருகே பள்ளம் தோண்டி ஜீவ சமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த
10க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் குழியில் இருந்து தூக்கி வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் 18 வீடுகளை சேர்ந்த பொதுமக்கள் 40 வருடங்களாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் பணி நடைபெற உள்ளதையொட்டி செட்டிக்குளம் பகுதியில் வசிக்கும் இந்த 18 வீடுகளை காலி செய்ய அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள் உத்தரவு அளித்து நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு உரிய இடத்தை ஒதுக்கித்தர வேண்டும், தாங்கள் வசிக்கும் பகுதியில் பின்புறம் உள்ள புறம்போக்கு இடத்தை ஒதுக்கித்தர வேண்டுமென பலதரப்பட்ட முறையில் அரசுக்கு மனுவாக கொடுக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் செட்டிக்குளம் பகுதியில் நாகமுத்து அம்மன் கோயில் அருகே பள்ளம் தோண்டி சுற்றி மஞ்சள் சிவப்பு கொட்டி ஜீவ சமாதி அடி நூதன போராட்டத்தை இன்று காலை நடத்தினர். இந்த போராட்டத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் மண்ணெண்ணெய் கேன்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதுவரை களைய மாட்டோம் என எச்சரித்தனர். ஒரு கட்டத்தில் நீங்கள் களையவில்லை என்றால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பெட்ரோல் டீசலை தங்கள் மேலே ஊற்றிக் கொண்டனர். இதனை பார்த்த போலீசார் உடனடியாக வயதானவர்கள் என்பதை கூட பார்க்காமல் அனைவரையும் குடியில் இருந்து வலுக்கட்டாயமாக தூக்கி தரதரவென இழுத்து சென்று கைது செய்தனர். மேலும் அவர்கள் கதறி அழுதது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. தனது குடும்பத்தினரை தரதரவென இழுத்து சென்று கைது செய்வதை கண்ட பெண் அருகில் உள்ள குளத்தில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றார். அவரையும் போலீசார் மீட்டு அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமிக்கு ஆபாச வீடியோ அனுப்பி மிரட்டல் விடுத்த பிரபல யூடியூபர் மகனை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கின்றார். அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அறிமுகமில்லாத புதிய நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வருகிறது. அதைத் தொடர்ந்து இருவரும் மெசேஜ் அனுப்புவது, வீடியோ காலை அனுப்புவதன் மூலம் நண்பர்களாக பழகி உள்ளனர். பழகிய 15 நாட்களுக்குள் அந்த நபர் சிறுமிக்கு பல்வேறு ஆபாச வீடியோக்கள் மற்றும் அவருடைய அந்தரங்க வீடியோவையும் அனுப்பி வைத்து மிரட்ட துவங்குகின்றார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மதுரையை சேர்ந்த பிரபல யூடியூபரான சிக்கா மற்றும் சுமியின் மகன் அஷ்ரப் என்பது தெரிய வந்தது. மேலும் ரவுடி பேபி என்று அழைக்கப்படும் திருச்சி சூர்யா இவரின் சித்தி ஆவார். இதனை அடுத்து தனிப்படை போலீசார் மதுரை சென்று அஷ்ரப்பை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு பெண்களுக்கு ஆபாச படம் அனுப்பி மிரட்டியது தெரிய வந்தது. இதனை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கா சுமி ஆகியோரையும் விசாரிக்க சைபர் கிரைம் போலீசார் முடிவு செய்துள்ளனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை ரூபாய் 48 லட்சம் மதிப்பில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கரபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 48,39,658 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவானன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியை உருவாக்கிட பாஜக நிர்வாகிகள் அனைவரும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமரின் கனவை நினைவாக்க வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியை உருவாக்கிட பாஜக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் அனைவரும் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்ட சிக்கல் குறித்து விவாதிக்க கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில்
ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தகுதி உடைய SC, ST மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படும் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்துவதில் பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விவாதித்து சுமூக தீர்வுகளை காண்பதற்கு கீழ்கண்ட அட்டவணைப்படி அனைத்து பள்ளி தலைவர்களுடன் கூட்டங்களை கூட்டுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி நாளை 27ஆம் தேதி காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரை தனியார் மேல்நிலைப் பள்ளிகளுக்கும், அன்று மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை துணை இயக்குனர் பெண் கல்வி கீழ் இயங்கும் அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும், 30ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும், அன்று மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை முதன்மை கல்வி அலுவலர் கீழ் இயங்கும் அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பள்ளி கல்வித்துறை இயக்குனர், ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் கலந்து கொண்டு SC, ST மாணவர்களுக்கு செயல்படுத்தப்படும் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களின் முக்கிய அம்சங்கள் பற்றி விளக்கவும், அதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் விவாதிக்க உள்ளனர். எனவே அனைத்து பள்ளி தலைவர்கள், நோடல் அதிகாரிகள், பொறுப்பு அதிகாரிகள் கலந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று அதில் கூறியுள்ளார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்பில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் பள்ளிவாசலில் இருந்து கருப்புப்பட்டி வாய்க்கால் கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்க பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 1 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் 14 இடங்களில் வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின்படி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் கிராம சபை கூட்டம் வருகிற 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. அரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு முத்தாலம்மன் கோயில் அருகில் PCP நகர், அரியாங்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்திற்கு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் எதிரில் RK நகர், காக்கையந்தோப்பு, வீராம்பட்டினம், ஓடைவெளி, மணவெளி, நோனாங்குப்பம், தவளக்குப்பம், புரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம், நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், திம்மன் நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கிராம வளர்ச்சி திட்டங்களில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். எனவே இந்த அறிவிப்பினை அழைப்பாக ஏற்று கிராம மக்கள், மகளிர் குழு, கிராம வளர்ச்சி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மற்றும் காரைக்கால் தண்டனை கைதி இருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் 2 சிறை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்ய சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி பாலியல் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த விவேகானந்தன் கடந்த 16ஆம் தேதி சிறை கதவு கம்பியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு முன்பு காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி வில்லியனூரை சேர்ந்த பிரதீஷ் கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த இரு சம்பவங்களில் பணியின் போது அலட்சியமாக இருந்த சிறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டது. தொடர்ந்து விவேகானந்தன் தற்கொலை செய்தபோது பணியில் இருந்த சிறை காவலர் முத்துக்குமரன், காரைக்கால் பிரதீஷ் தற்கொலை செய்தபோது பணியில் இருந்த சிறை காவலர் ராமன் ஆகிய 2 பேரையும் சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலை தேர் நிறுத்த கட்டிடத்தினை உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் நடைபெறும் கட்டிட கட்டுமான பணிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியிருக்கும் செடிலாடும் ஸ்ரீ செங்கல்நீர் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு ஊர்கூடி தேர் இழுப்போம் என்ற குழுவினரால் அரியாங்குப்பம் பகுதியில் பணம் வசூல் செய்யப்பட்டு அம்மனுக்கு புதியதாக தேர் செய்யப்பட்டு கடந்த சித்திரையில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதியதாக செய்யப்பட்ட தேரை பாதுகாப்பாக நிறுத்துவதற்காக அந்த குழுவினரால் தற்பொழுது அருள்மிகு வேத விநாயகர் கோயில் வளாகத்தின் அருகே உள்ள
காலி இடத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் போடப்பட்டு மிகவும் பலவீனமாக இருக்கும் அடித்தளத்தின் மீது அவர்கள் 32 அடி உயரம் கொண்ட தேருக்கான கட்டிட கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளனர். 32 அடி உயரம் கொண்ட கட்டிடம் கட்டுவதனால் முதலில் சிவில் இன்ஜினியரிடம் கட்டுமான திட்டத்திற்கான பணிகளை ஆய்வு செய்து புதுச்சேரி நகர குழுமத்திடம் BPE அனுமதி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஏற்கனவே அடித்தளத்தில் போடப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மற்றும் அதில் எழுப்பப்பட்டுள்ள தூண்கள் அனைத்து 32 அடி உயரத்திற்கான உறுதித்தன்மையோடு இல்லாத தூண்கள் என கூறப்படுகிறது. அதேபோல் மாரியம்மன் கோயில் அறங்காவல் குழுவினரும் அதே பழைய அடித்தளத்தின் மேலேயே 2 அடுக்கு கட்டிடம் கட்டி வருகின்றனர். இந்த 2 கட்டிடங்களும் ஒரே சுவற்றில் உள்ளதால் 2 கட்டிடங்களும் கீழே விழுந்துவிடும் அபாயம் உள்ள நிலையில் அவர்கள் யாருடைய அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக கட்டுமான பணிகளை தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. அந்த இடத்தை சுற்றிலும் குடியிருப்புகள் உள்ளன. எனவே தேரை பாதுகாப்பாக நிறுத்திடவும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் கட்டிட பணிகளை ஆய்வு செய்து தகுந்த அனுமதியோடு கட்டிடத்தை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சபாநாயகர் செல்வம், இந்து அறநிலைத்துறை ஆணையர், நகர குழுமம் செயலர், அரையங்குப்பம் மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் நிர்வாகிகள் ஆகியவர்களிடம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு புகார் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை யாரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தேருக்கான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பிற்காலத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அதற்கு மேற்கூறிய அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்று தெரிவித்தனர். திருப்பதி பிரம்மோற்சவ விழாவையொட்டி புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு சிறப்பு PRTC பஸ்கள் இயக்கப்படுகிறது. திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா நாளை 27ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்காக புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு PRTC சிறப்பு பஸ் தினமும் புதுச்சேரியிலிருந்து இரவு 9:30 மணிக்கும் அதேபோல் திருப்பதியிலிருந்து தினமும் காலை 8:30 மணிக்கு புறப்படுகிறது. இதில் பயணம் செய்யும் பயணிகள் முன்பதிவு கட்டணத்துடன் சேர்த்து ரூபாய் 290 செலுத்த வேண்டும். பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் புதுச்சேரி பஸ் நிலையத்தில் உள்ள PRTC பயண சீட்டு முன்பதிவு மையத்தில் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பஸ் இந்தியா செயலி வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்தகவலை PRTC முன்பதிவு அலுவலகம் அதிகாரி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.